ஸ்டேஷன் 17 question number 17 for CMA CA final. இது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து XY is limited by dividend to 2 for current year. The dividend is expected to grow 40% over next 5 years and 15% per thereafter. The return of 182 days T-bill. T-billனாவே வந்து என்னன்னா RF தான், அதாவது risk free return 11%. Market return is expected to be 18% with the variance of 20%. Covariance of return with that market is 30%. You are required to calculate the intrinsic value of shares. Yes, இது ரொம்ப ஈஸியான கணக்கு. The intrinsic value of shares first நம்ம என்ன செய்யணும்? Value of shares D1 divided by KE minus 0. What is KE? RF plus beta minus RM minus RF. இதுதான் வந்து CFM உடைய KE கண்டுபிடிக்கிறது. அப்போ பீட்டா வேணுமே நமக்கு எடுத்தது. பீட்டாக்கு என்ன? கோவேரியன்ஸ் ஆஃப் XM டிவைடட் பை வேரியன்ஸ் ஆஃப் M. அப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து வேரியன்ஸ். இது எல்லாத்தையும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது எக்ஸ்ன்றது என்ன? XYZ ரிட்டர்ன். அப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்எம் அவனே கொடுத்தான். எவ்வளவு? கோவேரியன்ஸ் வித் ரிட்டர்ன் வித் மார்க்கெட் 30. அப்போ 30 டிவைடட் பை வேரியன்ஸ் வந்து 24. அப்போ 1.25. எப்படி? 30 டிவைடட் பை 24 1.25. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? பீட்டா கிடைச்சிச்சு. ஸோ பீட்டா கிடைச்சிச்சுன்னா அந்த ஃபார்முலா ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். கேக்கு RF எவ்வளவு? 11%. அப்போ 11% ப்ளஸ் பீட்டா 1.25, மார்க்கெட் 18, இங்கே 18, இங்கே 18 மைனஸ் 11. ஸோ 11%, 1.25 7. அப்போ 1.25 இன்ட்டு 7 ப்ளஸ் 11. ஸோ 19.75% அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேய் க்ரோத்து தான் என்ன செய்யணுங்க? 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ், அதுக்கப்புறம் தான் 15%. This dividend is grow 40% for next 5 years and 15% for thereafter அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு க்ரோத் 40% இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ 5 வருஷத்துக்கு நம்ம போகணும். அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளவு? 2 ரூபாயா? அப்போ இயர் 1 2 3 4 5 2 இயர் 1 2லேருந்து 40%. அப்போ 280 இல்லைங்களா? 280 இன்ட்டு 40 3.12 2.8 3.92. அப்போ 3.92 இன்ட்டு 40% 1.568 ப்ளஸ் 3.92 5.49 5.49. அப்போ 5.49 இன்ட்டு 40% 2.16 ப்ளஸ் 5.49. ஸோ 7.68 இன்ட்டு 40% 3.07 ப்ளஸ் 7.68. ஸோ 10.76 10.76. ஸோ இதுதான் வந்து 10 இயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட்டு. அந்த டிவிடெண்ட் வந்து 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் கிடைச்சாலுமே அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 19.75 டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நீங்கள் போகணும். அப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் அப்போ 19.75 டிவைட் பை 100 ப்ளஸ் 1 1 டிவைட் பை 1 divided by 1.1975 1 divided by 1.1975. First year, second year, third year, fourth year, fifth year அப்படியே நீங்கள் போட்டு 835
697 582 486 406 ரெண்டுத்தையும் பெருக்குனா 2.8 into 0.835 2.34 2.73 3.19 3.73 and 4.37 16.36 இதான் வந்து டிவிடெண்ட். டெர்மினல் வேல்யூ நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறோன்னா டெர்மினல் வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 10.76 அப்படின்றது 1 ப்ளஸ் அதுக்கப்புறம் 15% தான் க்ரோத் ஆக போகுது இல்லையா. ப்ளஸ் வாட் இஸ் கேஇ 19.75 வாட் இஸ் க்ரோத்து 15%. டெர்மினல் க்ரோத்து பார்த்துக்கலாம். அப்போ 10.76 அதுக்கப்புறம் 15% இன்ட்டு 1.15 divided by 4.75%. இப்போ 260 260.50 இன்ட்டு இது ப்ரெசன்ட் வேல்யூ செக் பண்ணிக்கணும் 406 இன்ட்டு 406 105.75 105.76% ப்ளஸ்ஸு இந்த அமௌண்ட் 16.36 கூட்டினா ப்ளஸ்ஸு 16.36 கூட்டினா உங்களுக்கு 122. இதுதான் உங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். திருப்பி நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கையில் இல்லை, நம்ம இதான் ஃபார்முலா. பீட்டா கண்டுபிடிக்கணும். பீட்டா கண்டுபிடிச்சோடனே உங்களுக்கு என்ன செய்வீங்க, பீட்டா கண்டுபிடிச்சோடனே கேஇ கண்டுபிடிக்கிறீங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சோடனே அப்புறம் இந்த டிவிடெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. டிவிடெண்டோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் எடுத்துகிறோம். ஸோ ப்ரெசன்ட் டிவிடெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதோடைய இன்ட்ரின்சிக் டெர்மினல் வேல்யூ எடுத்து செக் பண்ணால் அதோடைய வேல்யூ வந்துச்சு. ஸோ யூ வில் கெட் a value of shares. Thanks.